19ஆந்தேதி கேரளா லாட்டில் என்ன ரிசல்ட் வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு. அதே மாதிரி நாளைக்கு 20ஆந்தேதிக்கு என்ன ரிசல்ட் வரும், எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்துடலாம். இப்போது நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், அதாவது முதல் நாள் என்ன பண்ணியிருந்தாங்க, ஸ்க்ரீன் தெரியுங்களா, அதாவது 47/27 எடுத்து அவங்க ரிசல்ட் என்ன வச்சுருந்தாங்க, +2 +2 6 9 2 7 இந்த 2 போர்டு டேரெக்டு, இங்கே ரெண்டுலேயும் +2 போட்டிருந்தாங்க. அடுத்த நாள் என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த 4 நம்பர் இதில் +2, இங்கே ரிவர்ஸு, அப்போ 2 0 8 0 சரிங்களா, கிராஸில். அடுத்த நாள் வந்து நம்ம இன்றைக்கி கொடுத்துருந்த நம்பர் வந்து 57 55 கீ நம்பர் 5 7 5 5 சரிங்களா. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரிசல்ட்டு இந்த 5 வந்து டைரெக்டாக உட்காந்துருச்சு. 7க்கு +1 8, 2 5க்கு ஒரு 1, இங்கே 5க்கு வந்து -1 சரிங்களா. 58 14 ஒரு போர்டு டைரெக்டு, ஒரு போர்டில் +1, ஒரு போர்டில் -1, ஒரு போர்டில் 1 நம்பர் வச்சுட்டாங்க. இப்போது அதே மாதிரி நாளைக்கு என்ன கீ நம்பர் பார்த்திங்கன்னா, நாளைக்கு கீ நம்பர் வந்து 81 87 8 1 8 7 இதிலேருந்து என்ன நம்பர் வரலாம், அதுதான் நம்மளுடைய கால்குலேஷனு. இந்த கால்குலேஷனை மற்றவங்க போர்டோடு வச்சு கம்பேர் பண்ணணும். அப்படி கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து நம்பர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துடலாம். இவங்க இதில் ஒரு போர்டு இங்கே கொண்டு வந்தாங்க, இதை ப்ளஸ் பண்ணிட்டாங்க. நம்ம இன்றைக்கி எனது கணிப்புங்கிற வீடியோவில் நம்ம எடுத்திருந்த நம்பர் வந்து, அதாவது 6 நம்ம இதை ஸ்ட்ரைட்டாக வச்சுருந்தோம், 6 1 3 அப்படிங்கிறது நம்மளுடைய கால்குலேஷனாக இருந்துச்சு. ஆனால் இவங்க இந்த போர்டிலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, இதில் +2, இங்கே 2 6 + 2 இங்கே 8 கொண்டு வந்துட்டாங்க, இந்த 1 இங்கே கொண்டு வந்துட்டாங்க. அதை நம்ம கரெக்டாக எடுத்திருந்தோம். நம்ம 2 + 1 3 வரும்னு நினச்சிருந்தோம், ஆனால் அவங்க 4 கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா. ஆனால் வேறு ஒரு கால்குலேஷன் நம்ம எடுத்திருந்தோம். இந்த கால்குலேஷனில் 7 - 3 4 வந்து நம்ம டி போர்டில் வரும்னு எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் என்ன சி போர்டில் வந்து 4 இறங்கிருச்சு. இதை மாதிரி இவங்க நாளைக்கு இன்னும் கொடுத்தாங்கன்னா அந்த கால்குலேஷன் நம்ம பார்த்துக்கலாம். இவங்க அதாவது 8 1 5 9 கொடுத்துருந்தாங்க, ஆனால் அதில் 3 நம்பர் இருக்குது. 8 1 4 வந்து இதில் இருக்குது, ஏபிசி இருக்குது. அதாவது 4 இல்லை, 5 8 1 டிஏபி மாற்றி வச்சுருந்தாங்க. சரி, இவங்க நாளைக்கு என்ன நம்பர் கொடுக்குறாங்க, 2 7 6 0. நம்ம கால்குலேஷன் 81 87 தான் கீ நம்பரு. அதை வச்சு நம்பர் இறங்கணும். நம்பர் எப்படி இறங்கும் பார்த்துடலாம். இவங்க வந்து ரிவர்ஸில் வைப்பாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து 4 9 8 2ன்னு எழுதிக்கிறோம். நம்ம கீ நம்பர் வந்து 8 1 87 சரிங்களா. இப்போது நமக்கு இதில் எது மேட்ச் ஆகுது, 8 1 9 இது மேட்ச் ஆகுது, இந்த 8க்கு 8 மேட்ச் ஆகுது, இந்த 2க்கு அதாவது 7க்கு 2 வச்சுருக்காங்க சரிங்களா, ஆப்போசிட்டில் வச்சுருக்காங்க. இந்த 8க்கு 4 வச்சுருக்காங்க. அப்போது இந்த 49 82 நம்ம ரிவர்ஸில் எழுதியிருக்கோம், நல்லா பார்த்துங்க. 49 82 இதில் ஏதாவது 3 போர்டு, ஒரு போர்டு 2 போர்டு டைரெக்டாக பாஸ் ஆகணும்.
நம்ம கணக்குப்படி 81 87 ஃபஸ்ட்டு 8க்கு வந்து அதை பாதியாக வகுத்து 4 வச்சுருக்காங்க. அடுத்து 8 + 1 9க்கு 9ன்னு வச்சுருக்காங்க. அடுத்து 8க்கு 8 ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்காங்க. 7க்கு 2 வச்சுருக்காங்க. சரிங்களா? அதாவது 9 8 2. நம்ம கணிப்பு இதில் எப்படின்னா, இந்த 8க்கு பதில் இன்னொருக்கா 2 இறங்கலாம். அதாவது 4992 இப்படி இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இறங்குமா அப்படின்னு மற்றவங்க கொடுக்குற கெஸ்ஸிங்கை வச்சு நாளைக்கு நம்ம மதியம் 1:30 மணி வீடியோவில் கன்ஃபார்ம் பண்ணுவோம். தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.